31 வயதில் விளம்பரத்துக்காக நடைபயணம் மேற்கொள்ளும் பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 81 வயதில் விளம்பரத்துக்காக நடைபயணம் மேற்கொள்ளும் பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வயசு 81 வயசு. ஆனால் 81 வயசில் நடைபயணம் மேற்கொள்கிறாப்புல, மதுரையிலேருந்து திருச்சிக்கு நடைபயணம் மேற்கொள்கிறாப்புல ஒரு பிரபல தலைவர். எதுக்காக நடைபயணம் மேற்கொள்கிறாப்புல அப்படின்னு கேட்டால் சிரிப்பு தான் வருது. என்னன்னு கேட்டால், அந்த தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மதிமுக பொதுச் செயலாளர் கோபால்சாமி, வைகோ. இந்த வைகோ தான் மதுரையிலேருந்து திருச்சிக்கு நடைபயணம் மேற்கொள்கிறாங்க. என்னென்னா ரெண்டு காரணம். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சாதி கலவரங்கள் அதிகமாகியுள்ளது. இந்த 2 பிரச்சனையையும் கண்டித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இவர் நடைபயணம் மேற்கொள்ள போகிறதா அறிவிச்சிருக்காப்புல. தமிழ்நாட்டில் போதைப் பொருள், அது தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு. போதைப்பொருள் ஒழிப்புத்துறை செயல்படுதா அப்படின்னு தெரியல. ஆனால் இது திமுக ஆட்சியில் தான் நடக்குது. இவங்க கூட்டணி கட்சியான திமுக தான் ஆட்சியில் இருக்குது. இவருடைய நெஞ்சுக்கு நெருக்கமான மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கார். அவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். காவல்துறைக்கும் பொறுப்பு அவர் தான். ஆனால் அவருடைய ஆட்சியில் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. போதைப்பொருள் ஒழிக்கப்படலை. திமுக ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் தெருவு டாஸ்மாக்கு, கஞ்சா வியாபாரம். அடுத்ததாக சாதி கலவரம். இந்த சாதி கலவரத்தை தமிழக காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கவில்லை. இதை சொல்லப்போனால் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஆக இந்த போதைப்பொருள், சாதி கலவரம் ரெண்டுமே திமுக நினச்சிருந்தா கட்டுப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் திமுக கட்டுப்படுத்தலை. ஆக குறை சொல்ல வேண்டியது, அறிவுரை சொல்ல வேண்டியது திமுகவுக்கு தான். அதை விட்டுவிட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நடைபயணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. யார் காதில் பூ சுற்றுறாப்புலன்னு தெரியல. விளம்பரத்துக்காக வேண்டி இவர் நடைபயணம் மேற்கொள்கிறாரு. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.